பஞ்சாபிச்சு பழைய தலையீட்டு கணக்கு பழைய தலைவருக்கு கணக்கு முள்ளக்காடு கிராமம் கோவளம் பசுந்தரை பண்பாடு சிறிய அளவு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் சேகர் பேசுகிறேன். எங்களது பகுதியில் எங்களது ஊருக்கு கீழ்ப்பகுதியில் தரிசு நிலங்களாக மேடு பள்ளங்களாக கிடந்த நிலங்களை சுமார் 93 வருடங்களுக்கு முன்பிருந்தே எங்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய சுய உழைப்பால் உப்பளங்களாக அதை சீர்படுத்தி உப்பு உற்பத்தி செய்து தூத்துக்குடி துறைமுகம் வழியாக உப்பு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலவாணியெல்லாம் ஈட்டி கொடுத்து கொண்டிருந்தோம். தற்போது கப்பல் கட்டும் தளம் வருகிறது என்று கடந்த வருடம் 2025 ஏப்ரலிலிருந்தே எங்களுக்கு அரசு அதிகாரிகள் வந்து இடங்களை பார்வையிட்டும் எங்களுக்கு பத்திரிகை மூலமாக வந்து நிறைய அச்சுறுத்தல் வந்து கொண்டிருந்தன. அப்போது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அம்மையார் அவர்களை நேரில் 2-3 தடவை சந்தித்தோம். முதல் தடவை சந்திக்கும் போது அப்படி ஒரு திட்டம் இருக்கே என்று தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தடவை வரும்போது நான் முதல்வரிடம் பேசிக்கிட்டேன், உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னாங்க. 3வது தடவை அவங்களே எங்களை கூப்பிட விட்டு நீங்கள் இடத்த விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க டிஆர்பி ராஜா, கீதாஜீவன் மினிஸ்டர் எல்லாமே சொன்னாங்க. நாங்கள் அது முடியாது, எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான். இந்த தூத்துக்குடி பகுதியில், இந்த தூத்துக்குடி தென்பகுதியில் துறைமுகம், தெர்மல், ஸ்டிக்கு, டேக்கு, இப்படி கைவாற்றல் இந்த தொழிற்சாலைகளுக்குள்ள இடங்கள் எல்லாமே இந்த முள்ளக்காடு முத்தியாபுரம் பகுதி மக்களுடைய பூர்வீக இடங்கள், பட்டா நிலங்கள். இந்த பட்டா நிலங்களே அப்போது திட்டங்கள் வருகிறது என்று நம்ம பகுதி வளர்ச்சி அடையும் என்று ஏக்கருக்கு 60 ரூபாய் தான் கொடுத்தாங்க. நாங்கள் சந்தோஷமாக கொடுத்தோம். ஆனால் அப்பவும் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் இதுதான், அந்த உப்பளம் தான். இந்த இடம் ஒரு பகுதி வந்து எங்கள் பூர்வீக இடம் தான். அதை ஆர்பருக்கு எடுத்துகிட்டு திரும்பவே அவங்ககிட்டேருந்தே நாங்கள் 2வது லீஸுக்கு வாங்கி கொடுத்தோம். லீஸை கரெக்டாக கட்டிக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னால் கப்பல் கட்டுந்தளம் வருது அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா பீரியட்லேயும் கலைஞர் பீரியட்லேயும் எங்களை சொன்னாங்க. நாங்கள் வந்து முறையிட்டோம், இதான் எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு தொழிலை அழித்து இன்னொரு தொழில் செய்யாதங்க. நாங்கள் 2 முதல்வர்களையுமே ஒரு தொழிலை அழித்து இன்னொரு தொழில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்களை சொல்லி அதை காப்பாற்றி விட்டாங்க. கடந்த வருடம் முதல்வரிடம் முறையிடுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் 2-3 தடவை கேட்டோம். எங்கள் முதல்வரிடம் தம்மையார் எங்களை அழைத்து செல்லுங்கள். ஆனால் இப்பொழுது நான் இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்த திட்டங்கள், அப்போது எங்களுக்கு திட்டங்களே தெரியாது என்று சொன்ன அம்மையார், நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை இப்போ தற்போது டிவிகே அரசு வேறு மாநிலத்துக்கு அனுப்புகிறது, இதுதான் இவங்களுடைய இது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இவங்களுடைய இந்த அம்மாவுடைய நிலைப்பாடு தான் என்ன? நாங்களாம் ஓட்டு போட்டு அந்த அம்மா தேர்ந்தெடுத்தோம். எங்கள் தொகுதி பிரச்சனை மக்கள் சார்பாக தான் பேசணும். இவங்க வந்து கம்பெனி சார்பாக பேசுகிறாங்க. மக்கள் 15,000 தொழிலாளர்கள் இருக்காங்க, நேரடி தொழிலாளர். அவங்களை சார்ந்த குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 70,000 பேர் மக்கள் இருக்காங்க. அந்த ஒரு 4-5 ஊர்கள், முள்ளக்காடு, முத்தியாபுரம், சவரியாபுரம், பழையகாயல், புல்லாவளி, பொட்டல்காடு, இப்படி இந்த தூத்துக்குடி தென்பகுதி கிராமங்கள் எல்லாமே கிராம தொழில் ஆதி காலத்து தொழில் இதுதான். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இதுதான். இதை அழிச்சிட்டு அவங்கள கொண்டு வந்து இப்போ இந்த அம்மா சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து உப்பள தொழிலாளருக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த இதுக்கு செஞ்சோம். இவங்க அதை டிவிக்கு அரசு அது கண்டுக்கிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று தொழில் இவங்க என்ன தொழில் எங்களுக்கு கொடுக்க முடியும்? கப்பல் கட்டும் தொழிலுக்கு அது தகுந்த படித்த டெக்னீஷியன்கள், அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த மக்கள் சாதாரண மக்கள். இவங்க வந்து இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க. இவங்க ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு நினச்ச நேரம் போவாங்க, நினச்ச நேரம் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த பகுதியில் தொழிற்சாலை மாதிரி ஆட்கள் போயிட்டு வர வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட தொழிலை அழிச்சிட்டு கப்பல் கட்டுந்தாலும் கொண்டு வரணும்னு சொல்லி அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ டிவிக்கு அரசுக்கிட்டையும் இவங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கப்பல் கட்டும் தளத்தை எதிர்க்கலை, எங்களை அழிச்சிட்டு நீங்கள் அதில் வைக்காதாங்க. இப்போ ஒருத்தன் வீட்டில் குடியிருக்காங்கன்னா அவனை வெளியே தட்டி விட்டுட்டு வெளியவனை வெளியே தள்ளி விட்டுட்டு வல்லவன் குடி வைக்கிற மாதிரி அரசு அதுக்கு வல்லவனுக்கு உதவி செய்யுது. அது மிகப்பெரிய ஒரு இது தவறு. நாங்கள் வந்து தூத்துக்குடிக்கு வடபாக்கம், இது தூத்துக்குடி தென்பாக்கம். இங்கே ஏற்கனவே 8 தொழிற்சாலைகள் இருக்குது. மக்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் அவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல்
மேலும் மேலும் இதிலே தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இந்த பகுதியை நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வாழ்வதற்கு முடியாத இடமாக அரசு ஆக்கிவிடக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதுபோக நான் தூத்துக்குடி வடபகுதியில் இடம் இருக்குது, அரசு புறம்போக்கு இடமே இருக்குது. கீழ வைப்பாறு கிராமத்தில் பெரியசாமிபுரத்துலேயும் தொடர்ச்சியாக உள்ள இடம் கடல் தண்ணி படுற இடத்துலேருந்து உள்ளே கிட்டத்தட்ட ஒரே சர்வே நம்பரில் 1200 ஏக்கர் அரசு புறம்போக்கு தரிசாக கிடக்கு. அது சுற்றி நிறையா அன்சர்வேல எடுத்து புறம்போக்குனால சர்வே நம்பர் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த பகுதியை கொண்டு போங்க. பொருளாதார வளர்ச்சி நாட்டில் பரவலாக தான் இருக்கணும். ஏன் ஒரே இடத்துல குமிக்கிய எல்லா மக்களும் வளர்த்து பின்தங்கிய பகுதி அந்த பகுதியில் கொண்டு போனால் அந்த பகுதியை வளர்ச்சி அடையும் இல்லையா? அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் அங்கே கொண்டு போங்க. அந்த பகுதிக்கு அது ஏற்கனவே கப்பல் கொண்டு வந்து உடைக்கக்கூடிய இடம், வாலிநோக்கம் அருகில் இருக்குது. பழைய கப்பலில் கொண்டு வந்து உடைச்சிட்டு இருக்கிற இடம். அந்த பக்கத்தில் கொண்டு போய் அந்த தொழிலில் அங்கே செய்யுங்க. நாங்கள் வேண்டாம்னு சொல்லணும். எங்களை அழிச்சிட்டு அதில் இன்னும் ஒரு மற்றவங்களை அதான் வெளிநாட்டுக்காரங்களை கொண்டு குடி வைக்காதாங்க. இது சாதாரண பிரச்சனை இல்லை, எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு மனிதன் வாழ்வு இழக்கும் போது எந்த ஒரு எல்லைக்கும் போவோம். அந்த மாதிரி எங்களை தூண்டி விட்டுறாங்க. இதுதான் நாங்கள் அரசு இது முதல்வர் மக்களுடைய உணர்வுகளை நல்ல நோக்கங்களை புரிஞ்சுவிடக்கூடிய முதல்வர் இப்போ நமக்கு கிடைச்சிருக்காரு. அவர் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு வேண்டுகிறோம். இந்த பிரச்சனையை முதல்வரிடம் அதுபோக கனிமொழி அம்மாள் இந்த மாதிரி திரும்ப எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிய நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நீங்கள் செய்கிறேன் நன்றி கடனா அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் பூரா கேட்காங்க. அதன் வெளிப்பாடு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் பூரா கேட்காங்க. இவங்க ஒரு துரும்பு கூட எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, எங்களை கெடுக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த அம்மாவை உண்மையாக கண்டிக்கிறோம். சரி, இப்போ ஆந்திராவுக்கு போகுதுன்னு செய்தி வந்துருக்கு. குண்டாய் கொச்சின் ஷிப்யார்டு இந்த 3 தான் வர்ற மாதிரி முதல்ல இது. இப்போ குண்டாயை போய் இந்த அம்மா போய் கீர்த்தனை இப்போ உள்ள அமைச்சர் போய் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படி. குண்டாயும் வேண்டான்னு போன கம்பெனியை இவங்க போய் கூப்பிட்றாங்க. அது விஷயமா நாங்கள் 2 தடவை ஏற்கனவே அமைச்சர் ஸ்ரீநாத் இந்த பகுதியை பார்வையிட்டு உப்பளங்களெல்லாம் பார்வையிட்டு இப்படி ஒரு பகுதியாக அழிக்கணும்னு நினைக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு தான் போனார். அதுமாதிரி இந்த அம்மா கீர்த்தனாவையும் நாங்கள் சந்தித்து சொன்னோம். அந்த அம்மா எங்கள் இடத்த பார்க்க வரணும். ஆனால் இது வரைக்கும் வரலை. அவங்க கொஞ்சம் இந்த திட்டத்தை அந்த மக்கள் பாதிக்கு அப்படின்னு சொல்லி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு முடிவு செஞ்சால் கூட இவங்க என்ன காரணத்தினாலும் தெரியல, அரசியலுக்காக திமுக இவங்க முக்கியமாக திமுக எம்பி அதை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை அழிக்கிறதுலேயே அவங்க நோக்கமாக இருக்குது. ஏற்கனவே சிப்காடுக்கு எடுக்கப்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது. அந்த இடங்கள் எல்லாமே தரிசன நிலங்களாக இருக்குது. தூத்துக்குடியிலே 2-3 பகுதி சிப்காடுக்கு எடுத்திருக்காங்க. எடுத்த இடங்கள் தொழிற்சாலை நடந்த இடங்கள் கூட பாதிக்கு தான் தொழில் வளம் நடந்துட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரி இடங்களை அதிகமாக பயன்படுத்தி அதை பண்ணிக்கிடலாம். ஆர்பார்க்கிலே 2000 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த ஆர்பார்க்கிலே அதோட கப்பல் கட்டு தளத்துக்கு கொடுத்துக்கிடலாம். அது சார்ந்த தொழிலை கொஞ்சம் வெளியே இருந்தால் பண்ணிக்கிடலாம். அதுக்காக தொழிலை அழித்து இன்னொரு தொழில் பண்ணணுங்கிறத நாங்கள் எங்களோட காலங்காலம் இது எங்களோட பூர்வீகமான வாழ்வாதாரமாக இருக்கும். இதை முதல்வரிடம் ஜோசப் விஜய் முதல்வர் எங்களிடம் அவரிடம் கொண்டு நாங்கள் எப்படி இந்த வாரத்தில் கொண்டு முதல்வரை நேரில் சந்திப்போம். எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்கள் சென்னையில் அவரை சந்திக்காமல் வரமாட்டோம். அது உறுதியாக இருப்போம். முதல்வரை சந்தித்து எங்கள் கோரிக்கை மனு முதல்வர் கையில் கொடுக்காம நாங்கள் வரமாட்டோம். 2 நாளைக்குள்ள இப்போ முதல்வரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் புறப்படுவோம். அதுபோக கயத்தாறு, ஓட்டப்படாரம் இந்த பகுதியில் வட பகுதியில் உள்ள பெய்யக்கூடிய மழை, காட்டாற்று வெள்ளம் பூரா வடிகிற பகுதி இந்த பகுதி. இப்பளம் சமதளமாக இருக்கும். ஒரு அடி 2 அடி மேடு குளத்தில் இருக்கும். வெள்ளம் வரும்போது அது பரவலாக போய் கிட்டத்தட்ட 1000 அடி அகலத்தில் 1000 அடிக்கு மேலே தான் கடலில் போய் கலக்கு. இதை நீங்கள் தடுத்து சிப்காட்டுங்கிற பேரில் பில்டிங் கட்டி காம்பவுண்ட் சுவர் கட்டி தடுத்தீங்கன்னா இந்த பகுதி நம்ம முள்ளக்காடு மேற்க உள்ள பகுதி பூராமே வெள்ளத்தில் மூழ்கும். ஏற்கனவே 23, 24 வெள்ளத்திலலாம் இந்த பகுதியிலே சுந்தர் நகர் இந்த ஏரியாவில் வந்து மக்கள் 100 கோடி 200 கோடி லாஸு கணக்கு அந்த வெள்ளம் தண்ணி உடஞ்சி போனதுனாலேயே அந்த ஜேஎஸ் நகர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போட்டு மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. இதையும் வடி விடாமல் தடுத்துட்டாங்க. இப்படி கட்டிட்டாங்கன்னா இது பகுதி இதுக்கு மேற்கொள்ள பகுதி பூராமே அழிஞ்சுடும். இது ஒரு வெள்ள நீர் வடிகாலாகவும் பயன்படுது, தொழிலாகவும் இருக்குது,
வெள்ள நீர் வடிகாலாகவும் இது 2 கிலோமீட்டர் அளவு கிட்டத்தட்ட 2 அந்த வெள்ளம் வரும்போது 2 கிலோமீட்டர் அகலத்துக்கு தண்ணி கடலில் அப்படி ஒரு பகுதி. இதை வந்து அரசு அழித்து ஒரு மொத்தத்திலே 2 முதல்வர்களும் முன்னாள் முதல்வர்களும் சொன்ன மாதிரி ஒரு தொழிலை அழித்து இன்னொரு தொழில் செய்ய வேண்டாம். முதல்வர் ஐயா எங்களுக்கு பரந்தூரை நிப்பாட்டின பரந்தூருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி எங்களோட தொழிலும் காக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த 2 முதல்வர்கள் பெரியவங்க சொன்ன மாதிரி இந்த முதல்வர் மக்களை காக்க வந்த முதல்வர் இவர்களும் எங்களுக்கு இந்த தொழிலை அழித்து வேறு தொழிலுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் தூத்துக்குடி வடப்பக்கம் இடம் இருக்குது, அந்த இடத்த இவங்களுக்கு கொடுத்து அந்த பகுதியை டெவலப் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சரி.